எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே மாவட்ட ஆட்சியர் தலைமையில்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 பேரை கொண்ட அவனியாபுரம் ஆலோசனை குழுவில் மனுதாரரும் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைத்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த கோரிய வழக்கு இதன் மூலமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது.